Hello students, welcome you all to the video lecture on chapter number 9 mensuration exercise 9.2 question number 10. Question pathina company packages its milk powder in cylindrical container whose base has a diameter of 14 cm and height 20 cm. So இந்த மாதிரி ஒரு cylindrical containerல வந்து milk powder pack பண்றாங்க. அதோட diameter 14 cm, height வந்து 20 cm ன்னு கொடுத்துட்டாங்க. Company places a label around the surface of the container as shown in the figure. If the label is placed 2 cm from top and bottom, what is the area of the label? நம்மளுக்கு வந்து இந்த overall area கேட்கல, நம்மளுக்கு வந்து இந்த லேபிளோட ஏரியா மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ லேபிளோட ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாப்பும் பாட்டம்லையும் ஒரு 2 cm விட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து பாட்டமில் ஒரு 2 cm விட்டுருக்காங்க, அதே மாதிரி டாப்லையும் ஒரு 2 cm விட்டுருக்காங்க. ஹைட்ல இருந்து பாத்தீங்கன்னா டயாமீட்டர் சேம் தான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஹைட் ஆஃப் அ சிலிண்டர், அதாவது டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹைட் என்ன 20 சென்டிமீட்டர். ஓகே, ஆனால் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது வந்து ஏரியா ஆஃப் த லேபிள். அப்போ லேபிளோட ஹைட் என்னன்னு தெரியணும். ஸோ லேபிளோட ஹைட் என்னன்னு தெரியணும். லேபிளோட ஹைட் என்னது? ஓவரால் ஹைட்டு மைனஸ் இந்த டாப்ல இருக்க 2 சென்டிமீட்டர், இந்த பாட்டம்ல இருக்க 2 சென்டிமீட்டரை ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ 20 டாப்ல ஒரு 2 சென்டிமீட்டர், பாட்டம்ல ஒரு 2 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணால் எனக்கு லேபிளோட ஹைட்டு, அதாவது எனக்கு வந்து இந்த மிடில் போர்ஷனோட ஹைட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னா 20 minus 2 என்ன -4, 20 - 4 என்ன 16 சென்டிமீட்டர். அப்போ இந்த மிடில் போர்ஷன் வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த லேபிள் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஏரியா மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ அவுட்டர் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுலேயுமே இந்த டாப்பு பாட்டமை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம். ஓகே, ஸோ அப்போ டாப்பு பாட்டமை கன்சிடர் பண்ணலனாலே, வெறும்னாலே நம்மளுக்கு வந்து இந்த பார்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம், டாப்பு பாட்டம் கன்சிடர் பண்ணல அப்படின்னா அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, அப்படி இல்லைன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர். கரெக்டா? ஸோ ஏன்னா டாப் பாட்டம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம். இதில் பர்டிகுலர்லாம் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 16 சென்டிமீட்டர். ஓகே, டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ரேடியஸ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து d/2, டயாமீட்டர் பை 2. ஸோ டயாமீட்டரோட வேல்யூ என்ன 14/2. 14/2 என்ன 2 1s are 2, 7 2s are 14. ஸோ அப்போ 7 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ரேடியஸை கண்டுபிடிச்சாச்சு 7 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த லேபிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ வெறும் நம்ம அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் கன்சிடர் பண்ணுறதுனால இது வந்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் போட்டாலே போதும். ஸோ ஏரியா ஆஃப் த லேபிள் இட் இஸ் ஈக்குவல் டு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் என்ன 2πr/h. ஸோ 2 into பையோட வேல்யூ என்ன 22/7, ரேடியஸோட வேல்யூ என்ன 7, ஹைட் என்ன 16. ஸோ ஓவரால் ஹைட் எடுக்கக்கூடாது, லேபிளோட ஹைட் தான் எடுக்கணும். ஸோ 7 கேன்சல் ஆயிரும், ஜஸ்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 2 2s are 4, அப்போ 44 into 16. ஸோ அப்போ 44 into 16 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதுதான் வந்து ஏரியா ஆஃப் த லேபிள். ஸோ 6 4s are 24, இங்கே ஒரு 2, 6 4s are 24, 24 + 2 26, 4 1s are 4, 4 1s are 4. So 4 10 1 6 4 + 2 + 1 பார்த்தீங்கன்னா 7. So overall area of the label என்ன 704 centimeter square. ஏன்னா ரெண்டுமே வந்து மெஷர்மெண்ட் சென்டிமீட்டர்ல இருக்கு. சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். Thank you. Thanks for watching.